அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளை உங்களுக்காக கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். சீர்திருத்தங்களினால் சிறந்த முன்னேற்றம், சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு, இலங்கையின் மீட்சி விடயங்கள் குறித்து வாஷிங்டனில் ஆராய்வு. படமும் ஒன்று, அது சம்பந்தப்பட்ட படம் ஒன்று வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாகி இருக்கின்றது. மனோ சித்ராவின் இந்த செய்தியில் இவ்வாறு கூறப்படுகின்றது: பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு சிறப்பான வேலைத்திட்டங்களை இலங்கை முன்னெடுத்து வருவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கென்ஜி ஒகுமுரா பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கென்ஜி ஒகுமுரா மற்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க ஆகியோருக்கிடையிலான சந்திப்பின் போதே இவ்வாறு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஆரம்பமான சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வசந்தகால அரையாண்டு மாநாட்டின் ஒரு அம்சமாக இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் வேலைத்திட்டத்தின் அடைவுகளை பாதுகாத்து அவற்றை தொடர வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் சமீபத்திய சமூக பொருளாதார முன்னேற்றங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலைத்திட்டங்கள் கீழ் முன்னெடுக்கப்படும் பாரிய, அதாவது வீரகேசரியின் 6ஆம் பக்கத்திலே இந்த செய்தி தொடர்கிறது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். அதாவது பாரிய பொருளாதார மறுசீரமைப்புகள் மற்றும் திட்டங்கள் தொடர்வதற்கான இலங்கை அதிகாரிகளின் அர்ப்பணிப்புகள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் ஷான் சேமசிங்க நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளரிடம் விளக்கியுள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி சுப்பிரமணியம் கிருஷ்ணமூர்த்தியையும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷான் சேமசிங்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கடந்த மார்ச்சில் எட்டப்பட்ட அதிகாரிகள் மட்ட இணக்கப்பாட்டை அடுத்து நாணய நிதியத்தின் 2வது கடன் தவணைக்கான மீளாய்வினை நிறைவு செய்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயரையும் ராஜாங்க அமைச்சர் சந்தித்துள்ளார். உலக வங்கியும் உலக மறுசீரமைப்புகளும் மாற்றங்களும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்பது குறித்து பரமேஸ்வரன் ஐயர் விளக்கமளித்துள்ளதுடன் இலங்கைக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் ஷான் சேமசிங் உள்ளிட்ட வாஷிங்டன் சென்றுள்ள இலங்கை தூதுக்குழுவினர் சர்வதேச புரிந்துணர்வுக்கான பொருளாதார பேரவை கூட்டத்திலும் கலந்து கொண்டுள்ளனர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கை பொருளாதாரத்தின் அபிவிருத்தி மற்றும் அதன் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு இலங்கை வழங்கும் சாத்தியங்களை மையமாக கொண்டதாக காணப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் ஷான் சேமசிங்க தெரிவித்தார். கல்வி, சுற்றுலா, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, விவசாயம் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஆராய்ந்து அவற்றில் மூலோபாய முதலீடுகளை நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் காரணிகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. எனவே அதிகார மட்டத்திலே இணக்கம் காணப்பட்டுள்ளது இலங்கைக்கான தொகையை வழங்குவதற்கு. எனவே வெகு விரைவில் அது சாத்தியமாகும் என்று கூறப்படுகின்றது. இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நுவரெலிய பகுதிக்கு விஜயம் செய்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்றிருக்கின்றார். பெருந்தோட்ட மக்களின் தேவைகள் குறித்து ஆராய்ந்த ஜனாதிபதி, பெருந்தோட்ட மக்களின் கல்வி, சுகாதார பிரச்சனைகள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து ஆராய்ந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உயர்தர பரீட்சைக்கு பின்னர் பாடசாலை கல்வியை நிறைவு செய்யும் தோட்ட தொழிலாளர் சமூகத்தின் பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தியுள்ளார். நுவரெலிய உடப்புசல்லாவு பெருந்தோட்ட கம்பெனிக்கு சொந்தமான காட்லோஜ் தோட்டத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று செவ்வாய்க்கிழமை விஜயம் செய்து தொடர்கிறது வீரகேசரி பத்திரிகையிலே. நுவரெலியாவின் அழகிய குன்றுகளை சூழ உள்ள சுற்றுலாத்துறையின் புத்துயிர் பணிகளை பார்வையிட்டார். இதன் போதே விடயம் தொடர்பிலும் அவதானம் செலுத்தியுள்ளார். பிகோ ட்ரையல் என்பது இலங்கையில் மத்திய மலைப்பகுதியில் வழியாக 300 கிலோமீட்டர் மலையேற்ற பாதையாகும். இது ஆசியாவிலே சிறந்த இரகசிய பாதைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இது கண்டியிலிருந்து அட்டன் மற்றும் ஓட்டன் சமவெளி தேசிய பூங்காவை நோக்கி செல்கின்றது. பின்னர் அது அப்புதல மற்றும் எல்ல வழியாக கிழக்கே சென்று தோட்டங்களிலிருந்து தொழிற்சாலைகளுக்கு தேயிலையை கொண்டு செல்ல பயன்படுகின்றது. 3.2 கிலோமீட்டர் தூரம் இப்பாதையில் நடந்து சென்ற ஜனாதிபதி காட்லோஜ் தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களிடம் சிநேகபூர்வ உரையாடலிலும் ஈடுபட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மக்கள் அன்புடன் வரவேற்றதுடன் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். பிரவுன்ஸ் தோட்ட நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும்
கோட்ஸ்லோஜ் தோட்டம் 264 ஹெக்டேரில் மொத்தம் 349 பணியாளர்களை கொண்டுள்ளது. பெருந்தோட்ட மக்களின் கல்வி, சுகாதார பிரச்சனைகள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து ஆராய்ந்து ஜனாதிபதி உயர்தர பரீட்சைக்கு பின்னர் பாடசாலை கல்வியை நிறைவு செய்யும் தோட்ட தொழிலாளர்களது சமூகத்தின் பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தினார். தோட்ட மக்களின் வீட்டு பிரச்சினை தொடர்பிலும் ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தினார். கோட்ஸ்லாஜ் தோட்டத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலையில் லைட் பிரைட் தேயிலை உற்பத்தி செய்யப்படுகின்றது. அங்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி தொழிற்சாலை ஊழியர்களுடன் சிநேகபூர்வமாக உரையாடினார். மலையேற வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சுவையான புதிய தேநீர் கோப்பையை அனுபவிக்கும் வாய்ப்பை உருவாக்குவது குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். பின்னர் இலங்கையின் மலையகத்துடன் தொடர்புடைய சுற்றுலாத்துறையை பீகோ ட்ரையல் ஊடாக மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஜனாதிபதி ஆராய்ந்தார். இலங்கையின் தேசிய சுற்றுலா உத்திகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கத்துடன் நடைமுறைப்படுத்தப்படும் பீகோ ட்ரையல் திட்டத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்காவின் முகவரகம் ஆகியவற்றின் ஆதரவும் கிடைத்துள்ளது. சாகச விரும்பிகள் போன்ற புதிய சுற்றுலா பாத்திரத்தை இலங்கைக்கு ஈர்ப்பதும் கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என்று கூறப்படுகின்றது. பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக மலையக பகுதிகளில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறையை எவ்வாறு முன்னேற்றலாம் என்ற முயற்சி தொடர்ந்து கொண்டு வருகின்றது. பார்ப்போம். இப்படி ஜனாதிபதி நுவரெலியா மாவட்டத்திற்கு விஜயம் செய்யும் போது நுவரெலியா மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். ஜனாதிபதி நுவரெலியா சென்றிருக்கின்றார். தொழிலாளர் காங்கிரஸ் கொழும்பிலே கருப்பு பட்டி போராட்டம் நடத்துகிறது. கொழும்பில் ஈதோகாவின் கருப்பு பட்டி போராட்டம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தையை முதலாளிமார் சம்மேளனம் புறக்கணித்தமை மற்றும் சம்பள உயர்வு வழங்காமை உள்ளிட்ட காரணிகளை முன்னிலைப்படுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கருப்பு பட்டி போராட்டம் எதிர்வரும் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொழும்பில் இடம்பெற உள்ளது. சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் மலையகம் எங்கும் இடம்பெற உள்ளது. ஆயிரக்கணக்கிலான பெருந்தோட்ட தொழிலாளர்களும் நலன் விரும்பிகளும் கருப்பு பட்டி அணிந்து காலை 9 மணிக்கு கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக போராட்டம் ஆரம்பிக்கப்படவிருப்பதாக காங்கிரசின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான், காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான், காங்கிரசின் தவிச்சாளரும் நிதி செயலாளருமான தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ரமேஸ்வரன் ஆகியோரின் பரிந்துரைக்கு அமைவாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்து வருகின்றது. இது எப்படியோ நேற்று நடந்த ஊடக சந்திப்பு ஒன்றில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய வடிவேல் சுரேஷ் சொல்கின்றார், 24ஆம் தேதிக்கு முதல் அல்லது 24ஆம் தேதிக்கு முதல் ஒரு சரியான முடிவு இந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தில் கிடைக்காவிட்டால் அவரிடம் இருக்கக்கூடிய சகல பதவிகளையும் துறக்கப் போகின்றாராம். நான் நினைக்கிறேன் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு பதவி தான் இந்த ஜனாதிபதியின் ஆலோசகர் பதவி. அதை விட்டு கொடுக்க போகின்றாராம், அதை துறக்க போகின்றாராம். 24ஆம் தேதிக்குள் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு முடிவு கிடைக்காவிட்டால் வடிவேல் சுரேஷ் அந்த முடிவுக்கு செல்ல போகின்றார். பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. நோயாளர்களுக்கு தரமற்ற உணவு வழங்கப்படுகின்றதாம். எங்கே பார்க்கலாம். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கு தரமற்ற உணவுகள் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல் என கூறுகின்றார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உள்ள நோயாளர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் உணவு வகைகள் உரிய தரத்தில் இல்லை என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல் என குற்றம் சாட்டியுள்ளார். உணவு தரமின்மை குறித்து நேற்று செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உள்ள நோயாளர்கள் மற்றும் வைத்திய ஊழியர்களுக்கான உணவு சமைப்பதற்காக வழங்கப்படும் உலர் உணவு வகைகளில் கணிசமான அளவு உணவுப் பொருட்கள் உரிய தரத்தில் இல்லை. ஒரு சில உணவுகள் பூஞ்சை தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளன. சமைப்பதற்காக அழுகும் தருவாயில் உள்ள மரக்கறிகளே அதிக அளவில் வைத்தியசாலைக்கு வழங்கப்படுகின்றன. அத்தோடு வைத்தியசாலையில் வழங்கப்படும் தேநீருக்காக காலாவதியாகும் தருவாயில் உள்ள பால்மா மற்றும் தேயிலை போன்றவற்றை பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளது. ஒரு சில சமயங்களில் உணவுக்கு பயன்படுத்தப்படும் தகாத மீன்களை ஒப்பந்தக்காரர்கள் வைத்தியசாலை ஊழியர்களின் உணவுக்காக வழங்குகின்றனர். இவை தொடர்பில் வைத்தியசாலை ஊழியர்கள் பலமுறை உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். வைத்தியசாலையில் இதுபோன்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியாது. சுகாதார அமைச்சு விரைவில் இவை தொடர்பில் உரிய நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும். இந்த செய்திக்கு என்ன பதில் சொல்றது என்று தெரியல. அதாவது
வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவு, நோயாளர்களுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் நோயாளர்களுக்காக பராமரிப்பில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமற்ற உணவாக இருக்கின்றதாம். ஐயா, மருந்தே தரமற்றதாக தானே இருந்தது. அப்படித்தானே முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்ல உள்ளிட்ட அதிகாரிகள் சிறையில் இருக்கிறாங்க. எனவே நோயாளர்களுக்கு கொடுக்கப்படும் மருந்தே அங்கே தரமற்ற விதத்தில் இருக்கும்போது உணவும் தரமற்ற விதத்தில் இருப்பது அதிசயமா? யாரிடம் போய் சொல்வது? சரி, இப்படி இருக்கும்போது அடுத்த செய்தியை பார்க்கலாம். குறிப்பாக இந்த விடுதலை புலிகளோடு அல்லது தமிழீழ விடுதலை புலிகளோடு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ எந்த ஒரு இயக்கத்தையோ ஒப்பிட முடியாது என்று தமிழ் தேசிய பரப்பில் உள்ள பலர் கூறுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி சொல்கின்றது புலிகளுக்கும் ஜேவிபிக்கும் வித்தியாசம் இல்லை என்று. பார்க்கலாம் செய்தி. ஜேவிபியால் இந்நாட்டுக்கு ஏற்பட்ட அழிவுகளை மக்கள் இன்னும் மறக்கவில்லை. எனவே தான் அவர்கள் ஜேவிபி என்ற பெயரை மறைத்து தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷன ராஜகருண தெரிவித்தார். புலிகளுக்கும் ஜேவிபிக்கும் எவ்வித வித்தியாசமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், அனைவரும் இணைந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒன்றிணைவோம். இன்று இந்த புத்தாண்டில் உறுதி பூணுவோம். நாட்டை அவர் தொடர்ந்து இவ்வாறு தெரிவிக்கின்றார். அதாவது நாட்டை முன்னேற்றுவதற்கு புதிய தலைவர் தலைமையிலான குழுவும் தெரிவு செய்யப்பட வேண்டும். எனவே உத்தேச தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி மக்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும். கட்சிகளுக்கு இடையிலே வாத பிரதிவாதங்களை நடத்துவதானது ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தும் செயலாகும். ஆனால் ஜேவிபி ஒவ்வொரு காரணிகளையும் குறிப்பிட்டு இதனை புறக்கணிக்கிறது. பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதாக குறிப்பிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள தேசிய கடன் மறுசீரமைப்பானது சாதாரண மக்களையே பாதிப்பதாக உள்ளது. எனவே தான் நாம் அதனை எதிர்க்கின்றோம். இந்நிலையில் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு மேலும் காலதாமதம் அடையும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 2 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் நிறைவேறவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைத்தவுடன் பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்போம். ஜேவிபியால் இந்நாட்டுக்கு ஏற்பட்ட அழிவுகளை மக்கள் இன்னும் மறக்கவில்லை. எனவே தான் அவர்கள் ஜேவிபி என்ற பெயரை மறைத்து தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஜேவிபிக்கும் இடையில் எவ்வித வித்தியாசமும் இல்லை. தற்போது ஜேவிபி அந்த கொள்கையிலிருந்து விடுபட்டிருந்தாலும் அன்று பாரிய அழிவையை ஏற்படுத்தியது. அழிவுகளை ஏற்படுத்திவிட்டு கனடாவுக்கு சென்று மன்னிப்பு கோருவதால் எவ்வித பிரயோசனமும் இல்லை. சரி, இப்போ பார்க்க போனால் அவங்களுடைய கட்சிகள், எல்லா கட்சிகளும் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி, எதிர்கால திட்டங்களை பற்றி, நாட்டுக்கு செய்ய போகும் தேசிய அபிவிருத்தியை பற்றி பேசுகிறாங்க. இல்லை, எல்லோரும் தேசிய மக்கள் சக்தியை, அதாவது ஜேவிபியினரை, அனுரகுமார திசாநாயக்கவை விமர்சனம் செய்து கொண்டு அவர்களுடைய காலத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டார்கள். அவர்களில் குறிப்பாக டிலான் பெரேரா, நாலக கொடேவா, ஜிஎல் பீரிஸ் போன்றோர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டார்கள். ஆனால் இவர்கள் வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட 4 பேரை அந்த கட்சி மதிப்பதில்லையா. யார் என்றால் அர்ஷடி சில்வா, ஹெரான் விக்ரமரட்ன, காபிர் ஹஷீம் மற்றும் தலதா அத்துக்கொரல். இவர்கள் யாரையும் மதிப்பதில்லையா. ஆகவே நீங்கள் பேசாமல், ஒன்றும் கதைக்காமல் எங்கள் பக்கம் வந்து விடுங்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார அழைப்பு விடுக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கையை பாதுகாத்து கொண்டு பயணிப்பதாக தெரிவித்தே ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாச உருவாக்கினார். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி இன்று மொட்டு கட்சியை சேர்ந்த ஒரு சிலரின் ஆலோசனைக்கு அமையவே செயற்படுகின்றது. அதனால் எம்மிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் தொடர்ந்தும் அங்கிருந்து அவமானப்படாது மீண்டும் எம்முடன் இணைந்து கௌரவமாக தங்களது அரசியல் பயணத்தை முன்னெடுப்பதற்கு வர வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்திருக்கின்றார்.
ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிகொத்தவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியை பிளவுபடுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியை அமைத்த சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கையை தொடர்ந்து தான் முன்னெடுத்து செல்வதாகவே தெரிவித்தார். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியில் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கை பாதுகாக்கப்பட்டு அதன் பிரகாரம் செயற்படுகின்றதா என்பதை எம்மிலிருந்து பிரிந்து சென்றுள்ளவர்கள் சுயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பொருளாதாரம் தொடர்பாக சிறந்த அறிவுள்ள அர்ஷடி சில்வா, எரான் விக்ரம்ரத்ன, காபிர் ஆஷிம் போன்றவர்களுக்கு அந்த கட்சியில் பொருளாதாரம் தொடர்பாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது என்பது தெரியாமல் இருக்கின்றது. பொருளாதாரத்தை வழிநடத்த முடியாமல் ஆலோசனைகளை வழங்க கட்சிக்கு அவர்களுக்கு இடமில்லை. அதே போன்று எமது கட்சியில் பெண்கள் அமைப்பை வழிநடத்தி சென்ற தலதா அத்துக்கொரளவுக்கு தற்போது ஐக்கிய மக்கள் சக்திக்கு இடம்பெறும் நடவடிக்கைகள் தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. எனவே இந்த அவமானங்கள் பட்டது போதும். இந்த 4 பேரையும், அதாவது அர்ஷடி சில்வா, எரான் விக்ரமரட்ன, காபிர் ஆஷிம் மற்றும் தலதா அத்துக்கொரல்லவை வாருங்கள், எங்களுடைய கட்சியின் கதவு திறந்திருக்கின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சி அழைக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறு அழைக்கும் போது அடுத்த செய்தியை பார்ப்பதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. சரி, தொடர்கிறது நம் நாடு. குறிப்பாக இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தொடர்பாக, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பாக தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. காரணம், இந்த கடற்றொழில் அமைச்சராக இந்திய மீனவர்கள் பிரச்சனை, அதே போன்று மீனவர்கள் தொடர்பான பிரச்சனை தொடர்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் தமிழ் மக்களின் சுமை தாங்கும் தர்ம தேவதையாக அமைச்சர் டக்ளஸ் என்று புகழாரம் தெரிவித்திருக்கின்றார் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர். ஆயுத போராட்ட காலங்களிலும் சரி, ஜனநாயக வழியினூடாகவும் சரி, தமிழ் மக்களின் சுமை தாங்கும் தர்ம தேவதையாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இருந்து வருகின்றார் என யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஸ்ரீ சட்குணராசா தெரிவித்தார். அவ்வாறு புகழாரம் சூட்டியிருக்கின்றார் திரு சட்குணராசா அவர்கள். குறிப்பாக தமிழ் மக்களின் அமைச்சர் முன்னெடுக்கும் முயற்சிகள் தமிழ் மக்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை பயற்பனவாகவே இருந்து வந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தின் 10வது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் துணைவேந்தர் இதனை தெரிவித்திருக்கின்றார். பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்திருக்கின்றார், தமிழ் மக்களின் சுமை தாங்கும் தர்ம தேவதையாக அமைச்சர் டக்ளஸ் என்று புகழாரம் சூட்டியிருக்கின்றார். சரி, அது அப்படி இருக்கட்டும். ஆரம்பத்தில் ஒரு செய்தி ஒன்றை பார்த்தோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நூரலிய பகுதிக்கு விஜயம் செய்து அங்கு இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறையை எவ்வாறு அபிவிருத்தி செய்ய முடியும் என்ற புதிய திட்டங்களை பார்வையிட்டிருக்கின்றார். அது சம்பந்தப்பட்ட செய்திதான். 6 லட்சத்தை தாண்டிய சுற்றுலா பயணிகளின் வருகை, அதிகரிக்கும் டாலர் வருமானம். இவ்வருடத்தின் முதல் 3 மாதங்களில் 6,35,784 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இது கடந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் 80% அதிகமான உயர்வை காட்டுகிறது. இவ்வருடத்தின் ஜனவரி மாதத்தில் 2,08,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். மேலும் இவ்வருடத்தின் முதல் 3 மாதங்களில் சுற்றுலாத்துறை ஊடாக $1 பில்லியன் வருமானம் நாட்டுக்கு கிடைத்துள்ளது. நல்ல விஷயம். $1 மில்லியன் நாட்டுக்கு கிடைத்திருக்கின்றது. சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள். ஆனால் களுத்துறை பிரதேசத்திலே ஒரு உளுந்து வடையும் ஒரு பிளேன் டீயும் 800 ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு வைரல் வீடியோவை நாங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று அழுத்கட பிரதேசத்திற்கு சென்ற ஒரு சுற்றுலா பயணி கொத்து ஒன்றின் விலை கேட்கின்றார். அந்த கொத்து ஒன்றின் விலை 1,900 ரூபாவாக கூறப்படுகின்றது. அதே கடை முதலாளி சொன்ன பிறகு அவர் கடை ஊழியரிடம் கேட்கின்றார், இந்த கொத்தின் விலை எவ்வளவு என்று. அந்த ஊழியர் சொல்கின்றார், முதலாளி சொல்லிக் கொடுக்கின்றார், 1,900 என்று சொல்லு என்று. அவர் 1,900 என்று சொல்கின்றார். மீண்டும் அவர் கேட்கின்றார், இது நீங்கள் ஏன் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்று அந்த வெளிநாட்டவர் கேட்கின்றார். அதுக்கு அந்த முதலாளி சொல்கின்றார், உனக்கு கொத்தும் இல்லை ஒன்றுமில்லை, போ இந்த இடத்திலிருந்து, இது என்னுடைய கடை, நான் தான் இந்த கடைக்கு உரிமையாளர், என்ற விலை இதுதான், விருப்பமண்டா சாப்பிடலாட்டி போ என்று அந்த வெளிநாட்டவரை விரட்டுகிறார். அந்த வீடியோவும் வைரலாகி இருக்கின்றது. எனவே ஒருபுறம் அரசாங்கமும் ஜனாதிபதியும் சுற்றுலா பயணிகள் வர வேண்டும் என்று திட்டங்களை மேற்கொள்ளும் போது, இன்னும் ஒரு பக்கம் இவ்வாறு மோசடி செய்யும் வியாபாரிகள் நாடு பூராகவும் இருக்கிறார்கள். சரி, இப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் ஒரு கவலையான சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. குறிப்பாக அரசியல்வாதிகள் மக்களை விரும்புவார்கள், இது வழக்கமானது. ஆனால் மக்கள் விரும்பும் அரசியல்வாதி என்று ஒரு சிலர் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர் தான் நேற்றைய தினம் எம்மை விட்டு பிரிந்தார் பாலித்த தேவரப் பெருமாள். மிக சிறந்த மனிதாபிமானமுடைய ஒரு அரசியல்வாதி.
பாலித்த தேவர பெரும மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் களுத்துறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த குமார தேவர பெரும தனது 64வது வயதில் நேற்று காலமானார். நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபரும் ஆகிய நிஹால் தல்துவ தெரிவித்தார். அவர் தனது தோட்டத்தில் நேற்று வேலை செய்து கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1960ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி பிறந்த பாலித்த குமார தேவர பெரும் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கடந்த 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். பின்னர் 2015ஆம் ஆண்டு மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி பாலித்த தேவர பெரும நல்லாட்சி அரசாங்கத்தில் இராஜாங்க அமைச்சராக கடமையாற்றினார். கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார். அன்னாரின் பூத உடல் களுத்தர போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. தேவர பெரும ஒரு சாதாரண பொதுமகனை போன்று களப்பணிகளை ஆற்றுகின்றமையும் அவரது நடையுடை பாவனை செயற்பாடுகளும் மக்கள் மத்தியில் எப்போதும் வரவேற்பை பெற்றிருந்தன. அப்படி ஒரு உன்னதமான மனிதன், மக்களுடைய பிரச்சனைக்காக எந்த அதிகாரியோடும் வாய் தர்க்கம் செய்யக்கூடியவர், வாதாடக்கூடியவர், விவாதிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் நேற்று எம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். எமது ஆழ்ந்த அனுதாபங்களை அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நேற்று மற்றும் ஒரு சிறந்த இலங்கை பிரஜையும் எம்மை விட்டு பிரிந்தார். சர்வோதய அமைப்பின் ஸ்தாபகர் கலாநிதி ஆரியரத்ன காலமானார். சர்வோதய அமைப்பின் ஸ்தாபகர் கலாநிதி ஏற்றி ஆரியரத்ன நேற்று தனது 92வது வயதிலே உடல்நலக் குறைவால் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே காலமானார். 1931ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பிறந்த ஏற்றி ஆரியரத்ன இலங்கை அரசியலில் பல்வேறு திருப்பங்களுக்கு காரணமாக திகழ்ந்தவர். 63 வருடங்களுக்கும் அதிக காலம் சர்வோதய என்ற இலங்கையின் பிரம்மாண்டமான அரச சார்பற்ற அமைப்பில் தனது சேவையை தொடர்ச்சியாக முன்னெடுத்தார். அவர் தேசம் மற்றும் அதன் மக்களுக்காக மேற்கொண்ட அர்ப்பணிப்பான சேவையை கௌரவிக்கும் வகையில் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். இப்படி ஒரு மக்கள் மத்தியிலே பேசப்படக்கூடிய இருவர் நேற்று எம்மை விட்டு பிரிந்தார்கள். ஆரியரத்ன அவர்களுக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரிய வெங்காயம் 720 700ஆக வந்து 650ஆக வந்து 600ஆக வந்து 550ஆக வந்தது. அது மட்டும் இல்லாமல் சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ரோஸ் வெங்காயம் 300 ரூபாய்க்கு விற்கப்பட்டது சந்தையில். ஆனால் அந்த எந்த விதமான காரமும் இல்லாத, அது வெங்காயம் என்றே சொல்ல முடியாத சாதாரண தண்ணீரை போன்று அல்லது வாட்டர்மெலனை போன்று இருந்தது. இப்படிப்பட்ட நாங்கள் வளமையாக சாப்பிட்டு கொண்டிருந்த வெங்காயம், பெரிய வெங்காயம், அது மீண்டும் நமக்கு கிடைக்கப் போகின்றது. இலங்கைக்கு பெரிய வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய இந்தியா அனுமதி என்று தினகரன் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கின்றது. 10,000 மெட்ரிக் டன் வெங்காயம் வருகிறது. இலங்கைக்கு பெரிய வெங்காயத்தை ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா அனுமதி வழங்கியுள்ளது. இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தக பணியகத்தின் அறிவிப்பின்படி 10,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதி கிடைத்துள்ளது. அதாவது வேறு நாடுகளுக்கு இந்த சலுகை இல்லை, இலங்கைக்கு மட்டும் இந்த சலுகை வழங்கப்பட்டது. உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விடயம். காரணம், இனி பெரிய வெங்காயத்தை பாவிக்கவும் முடியும், அந்த விலையும் இனி குறையும். சரி, இப்படி இருக்கும்போது மாவட்ட நீதிபதி ஒருவர் என்ன செய்திருக்கின்றார்? மாவட்ட நீதிபதி ஒரு உப போலீஸ் பரிசோதகரின் சகோதரியை திருமணம் முடித்திருக்கின்றார். உப போலீஸ் பரிசோதகரின் சகோதரியை திருமணம் முடித்து அவர் இருக்கக்கூடிய அக்மிமன பிரதேசத்திற்கு தனது மோட்டார் வாகனத்தில் வீட்டில் வளர்த்து கொண்டிருந்தக்கூடிய செல்ல பிராணியான பூனையையும் கூட்டிக் கொண்டு சென்றிருக்கின்றார். பாருங்கள், இன்றைய லங்காதீப பத்திரிகையில் செய்தி வெளியாகிருக்கின்றது. லங்காதீப பத்திரிகையில் இந்த செய்தி இவ்வாறு வெளியாகின்றது. நாங்கள் இந்த செய்தியை கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது இவர்கள் அதாவது அந்த உப போலீஸ் பரிசோதகரது சகோதரி தான் இந்த மாவட்ட நீதிபதியின் மனைவி. எனவே இவர்கள் சென்றிருக்கின்றார்கள். பலல பிரஷ்னයට SI මස්සිනා විනිසුරුවට පාරදීලා ගෝරි අතරේ බිරියත් ලෙඩවි මරුට. அதாவது தக்குணு பலாத்தே அதிகரணை திசா வினிசுருவரைக்கு தென்மாகாண நீதிமன்றத்தின் மாவட்ட நீதிபதி ஒருவர் தான் இவ்வாறு தனது பூனையுடன் மனைவியுடனும் இந்த உப போலீஸ் பரிசோதகரது வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். அங்கே வீட்டுக்கு சென்று புது வருடத்தை கொண்டாடி 14ஆம் திகதி அவர்கள் மீண்டும் அவர்களுடைய வீட்டுக்கு செல்ல புறப்பட்ட போது அவர்கள்
கொண்டு சென்ற பூனையை காணவில்லை. அந்த செல்ல பிராணி பூனையை காணவில்லை. இப்படி பூனையை காணாமல் போன இந்த பூனை காணாமல் போன கோபத்தில் இந்த மாவட்ட நீதிபதிக்கும் தனது மச்சானான உப போலீஸ் பரிசோதகருக்கும் இடையிலே கடுமையான வாய் தர்க்கம். என்னுடைய கொண்டு வந்த பூனையை காணவில்லை என்று. கடைசியில் இந்த வாய் தர்க்கத்திலே உப போலீஸ் பரிசோதகரின் சகோதரியும் மாவட்ட நீதிபதியின் மனைவியான அந்த பெண்மணி மயக்கமுற்று விழுகிறார். அவரை கூட்டி செல்கின்றார்கள் வைத்தியசாலைக்கு. சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழக்கிறார். இப்பொழுது இவர்கள் பிரச்சனையெல்லாம் முடிந்து கொஞ்சம் பூனையை மறந்த பிறகு அந்த பூனை எங்கே இருந்தது என்றால் அந்த பூனை இருந்திருக்கின்றது அந்த மாவட்ட நீதிபதியின் வாகனத்திற்குள்ளே அந்த பூனை இருந்திருக்கின்றது. இப்படி ஒரு சம்பவம் இன்று லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது. மாவட்ட நீதிபதியை அவருடைய மச்சானான போலீஸ் பரிசோதகர் தாக்கினார், மனைவி மரணம் என்ற செய்தி வந்திருக்கு. இப்படி சில செய்திகள் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக இருந்தாலும் இது போன்ற செய்திகள் இப்படித்தான் பிரச்சனைகள் நாட்டிலே நடக்கின்றது என்பதை எடுத்து காட்டுகின்றது. இன்றைய தினமும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியினூடாக கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் உதவிய கவின் சாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.